கதையில் நான் வண்ணத்து பூச்சி மற்றும் அம்மா. வண்ணத்து பூச்சி சொன்ன கதையில் நான் பாபு. நான் ஆசிரியர். வாருங்கள் பார்ப்போம். லா லா லா, நான் எப்பயும் லேட்டா தான் போவேன். லா லா லா, லா லா லா. இந்த ஏதோ சத்தம் கேட்குது. எனக்கு இந்த கேட்குது. இவங்க பேசுறாங்களா? யார் பேசுறா? ஓ, இது வண்ணத்து பூச்சி பேசுறா. வண்ணத்து பூச்சி ஒரு பாட்டில் கொண்டு போய் அடிச்சு ஜாலியா இருக்கு. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். வண்ணத்து பூச்சி, நான் இப்போ உன்னை பிடிக்க போறேன். நான் வரட்டா இப்போ உன்னை பிடிக்க? அப்படி போறியா? இரு, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட சொல்லறேன். நீங்க வண்ணத்து பூச்சிக்கிட்ட சொல்லாதீங்க, சரிங்களா? நான் ஒரு செடியா நிக்கிறேன். இந்த வண்ணத்து பூச்சி கால் வரைக்கும் போது என் பக்கத்துல நிக்குமா? அப்ப வந்து இந்த வண்ணத்து பூச்சி நான் என்ன பண்ணுவேன்? ஜம்ப் பண்ணி வச்சிடலாம். என்னமோ யோசிக்கிறான்டா. ஓடி ஓடி கால் இருக்கு. சரி, இந்த செடி எடுத்து உட்காருவோம். வச்சிடலாமா? என்ன கூச்சலா? இதுவும் இல்லை. நான் 4வது படிக்கிறேன். சரி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. நம்ம சார் வேணா நம்மளுக்கு திட்டுவாரு. நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணும். சரி, குட் மார்னிங் சார். என் முன்னு தச்சு. ஏ பாபு, ஏ பாபு, ஏ பாபு, இது ஏ பாபு, ஏ பாபு. இந்த பாபு சும்மா சொல்லி இந்த கேம் முடிஞ்சு எத்தாலும் பேசா. சரி, போர் அடிக்குது. வண்ணத்து பூச்சிடலாம். சரி, நாளைக்கு வந்து நம்ம நடிக்கல இந்த வண்ணத்து பூச்சி கூட. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த கலை பார்த்து அம்மா சாப்பாடு வேணும். இன்னைக்கு எங்க வீட்டு சப்பாத்தி, வெட்டு தலைக்காணி கையில் இன்னும் இல்லை. போட்டாச்சு என்ன பண்ணணும்? குடிக்கலாமா விளையாடலாமா? தாகத்தை அடிச்சுட்டு போகணும். இது ஃபர்ஸ்ட் இதில் குளிக்கலாமா? அதில் அது என்ன சரிதா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? நான் பேஸ்ட்டும் பண்ணலாம் கேட்கிறேன். குளிக்க போறேன்னு சொல்லிட்டு தொட்டு பேசுறேன். அம்மா, நான் பேஸ்ட் மட்டும் கேட்கல, நான் பேக் கேட்டேன். அச்சோ,
யூனிஃபார்ம். ஏய் அம்மா திட்டறாங்க. சரி அது ஸ்கூல் சின்ன தப்பிஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மரிகா. இது தேர்ட் எக்ஸாம்க்கு ரெடியா? எக்ஸாமா? ஆமா மரிகா. தேர்ட் பண்றதெல்லாம் படிக்கலையா? இல்லையா? எக்ஸாம் இந்த எக்ஸாம் எடுத்து சுருட்டு குப்பையில போட்டு குப்பையில போட்டலாம். நீங்க சொன்ன கிராஃப்ட் பார்க்குறீங்க வச்சுங்க. சரி கிராஃப்ட் பண்ணலாம். இதெல்லாம் எங்கள் அம்மா மூஞ்சி. சரி என்னங்க நான் மரிகா எக்ஸாம் அப்படியே கிராஃப்ட் கொடுத்து வச்சுக்கிறேன். ஆமா இது கிராஃப்ட் எக்ஸாம். மரிகா எக்ஸாம் அப்படியே இங்க தான் சொல்றாங்க கேளுங்க. குப்பை உப்பு தூக்கி போட்டியா? நான் இல்ல தெரியும். போய் சொல்லாத. இல்ல ஃபிஃப்த் படிக்கிறாங்க, நீ ஃபோர்த் தான் படிக்கிற. வாங்க ஃப்ரெண்ட் எங்க பாருங்க. நான் இல்ல நான் கிராஃப்ட் பேப்பர் எடுத்து ஸ்கூலுக்குள்ள எக்ஸாம் வந்துருந்துச்சு. அங்க என் பேக் வச்சுட்டு எடுத்தேன். அதுக்குள்ள எடுத்தேன்னா அப்போ வந்து ஒரு 5th பசங்க வந்தாங்க. பீட்டி விட்டாங்கல்ல காலங்காத்தாலே இவங்களுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் பேப்பர் நான் எடுக்கலாம்னு போனேன்னா கிழிச்சு குப்பையில போட்டுட்டாங்க. எக்ஸாம் பேப்பர் எடுத்து வந்து காட்டு. எக்ஸாம் பேப்பர் இங்கிலீஷ் சொன்னா என்ன பார்க்குறேன். மோனிகா எக்ஸாம் அப்படியே எடுத்து. மோனிகா இது வேற அத்தை எக்ஸாம் அப்படிங்க. இதுனா அத்தை எக்ஸாம் பேப்பர் இருக்கு. மோனிகா ஒழுங்கா புத்தகத்துல போட்ட எக்ஸாம் பேப்பர் எடுத்துட்டு வா. இதை போட்டு இதை எழுதி மறுபடியும் இதை விசாரிக்க எடுத்துடலாம். என்னங்க நான் மோனிகா எக்ஸாம் பேப்பர் உன் பேர் தவிர எதுவுமே இல்லை. பேப்பரில் பேர் தான் மோனிகா எக்ஸாம் பேப்பர்ல ரெண்டே ரெண்டு கொஸ்டின் அது இதெல்லாம் ஆப்போசிட் ப்ராசஸ் தெரிஞ்சுதான். நீ ஏன் அதுக்குள்ள எழுதுற? இன்னைக்கு ரிசல்ட்ல ஃபெயில் தான். வீட்டுக்கு போ. ஃபெயிலா? அம்மா கிட்ட சொன்னேன். யாரும் சொல்லாதீங்க அம்மா கிட்ட. எனக்கு சாப்பாடு தாங்க. இன்னொன்று குறையுது. என்ன கிடையாது உங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஹலோ மேடம் உங்க பையன் வந்து எக்ஸாம் பேப்பர்ல அவன் பேர் தவிர எதுவுமே இல்லை. அவன் கண்டிப்பா ஃபெயில் தான். நாளைக்கு ரிசல்ட்டுக்கு வந்துருக்கோம். நீ வாங்க பெண்கள் எனக்கு பெட்தான் தலைவலி. போய் வாங்கி எனக்கு சைனா பெட்டு தான் வேணும். சின்ன குழந்தை படுக்கிற பெட்டு கீழே எடுத்து போடுங்க பெட்டை. கீழே போடுங்க பெட்டை. ஒரு ஆள் பண்ணுமா? நான் போடுவேன். தண்ணி
வர மாட்டேன். இவ்வளவு நேரம் ஆச்சு. மணி 12. இன்னும் சரி வா. ஆமா மேடம். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இந்த எக்ஸாம்ல வந்து மோனிகா எது எழுதுனாலும் ஃபெயில். இவ நல்லா படிக்க வைங்க. நல்லா படிக்க எழுத வச்சு தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லாத்தையும் படிக்க வைங்க. இதோ இவளா பப்பர் பேன் படுத்துப்பா. 12 மணிக்கு. அம்மா அடி வாங்குங்க. அம்மா அடி வராங்க. அப்பா நைட்டு 2 மணிக்கு தூங்குனேன். பொய் எல்லாம் பொய். வாழ்த்து வந்தா பொய். நம்ம வாடி வச்சுக்கிறேன். இருக்கு கம்ப்ளைண்டே பத்தாது. உனக்கு இன்னொரு இவ்வளோ கம்ப்ளைண்ட் வேணும். சரி அந்த மனதை சொல்லலாம். அந்த அம்மா அம்மா நீ வீட்டுக்கு போமா, நீ வீட்டுக்கு போ. வேலை ஸ்கூல்ல கிடையாது, வீட்டில் போ போ. சரிதாடி. வரல. சரி லா லா லா. எங்க அந்த வண்ணத்து பூச்சி போய் எங்கட அந்த சைடு எங்கே இல்லை. இங்கே வண்ணத்து பூச்சி. நான் ஒன்று ஃபெயில் ஆகிட்டேன். என்ன நீ எதுக்கு ஃபெயில் ஆகுற? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன படிக்கவே விடல. ஏய் நீ தானே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ தானே படிக்கல. இல்லை நீ போய் சொல்லல. சரி இதுக்கப்புறம் நல்லா படிச்சு நீ மார்க் வாங்கணும்னா கண்டிப்பாக நீ நல்லா போயிடுவோம். இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேச மாட்டேன், விளையாட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்போ மார்க் நீ நல்லா எடுத்தவன என்கிட்ட பேசுறியா? சரி போ. அம்மா புக்கு தாங்க. புக்கு ஏன் ஸ்கூல் புக் எங்க? ஸ்கூல் புக்கா? ஸ்கூல் புக்கு கிழிக்கிட்டு. எப்போ முடிப்பீங்க? நான் ஸ்கூலுக்கு போய் இது புக்கை வாங்கிட்டேன். ரொம்ப பண்ணாங்க சார். மோனிகா நேத்து தான் புதுசா புக்கு தந்தா. ஏதாவது ஒரு புக்கு வேணும். எந்த புக் எடுக்கலாம்? சரி இங்கே ஒரு புக் இருக்கு. நம்ம இந்த புக் எடுத்துப்போம். அது ஏபிசிடி 4 எழுத்து. ஏ டூ இசட் 26. நல்லா படி நல்லா படி. நான் நல்லா படிச்சாச்சு. புக்கை வச்சுட்டு தூங்கும். அப்பா சாப்பாடுத்தாங்க. இதோ இன்னைக்கும் சப்பாத்தி. எனக்கு நூடுல்ஸ் வேணும். நூடுல்ஸ் நல்லா பார்த்து வாங்கு. அப்போ புக் எடுத்து படிக்கணும். என்ன எனக்கு எழுப்பாமே புக் எடுத்து படிக்கிறா? நல்லா படிச்சுக்கோ. சரியா? மறக்கா. சரி பல்லு வேலை போய் குளிச்சாச்சு. சரி இன்னைக்கு வந்து நிறையா நாள் கழித்து இன்னைக்கு டேர்ம் 2 எக்ஸாம் வருது. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். சரி போகலாம். குட் மார்னிங் சார். உண்மையான மோனிகா டென்த் எக்ஸாம்க்கு ரெடியா? ரெடி. நான் சொல்றேன். ரிசல்ட் தான் பார்க்க ஃபெயிலா பாஸ் தான் பார்க்க ஃபெயில். ABC இங்கிலீஷ் நான் ஏ ஓ தட் 26. எல்லாமே கரெக்டாக. ஓ
அம்மா நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இதோ இவங்கள்ட்ட கேளுங்க நம்மள.
இப்படி போய் எப்போ முடியும் உங்கள் ட்ராமா? கொஞ்ச நேரம் என்ன சார் மோனிகா காலகட்டம் போல அதான் மணி 10க்கு மேல கொண்டாலே எந்த பசங்களுக்கு சீக்கிரமா வா மோனிகா. வாங்க இரு குட் மார்னிங் சார் Morning, Monica. இந்த மாடல் எட்டாவது கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டு மெடலும் ஒரு ஷீல்டும். கோல்டு மெடல் எனக்கு ஷீல்டு